நாம் செய்கிற எந்த காரியத்திலும் முழு மூச்சுடன் செயல்படும்போது அது நிச்சயமாக நல்ல பலனை தரும். இன்று உலக அளவில் இருக்கிற பெரிய செல்வந்தர்களின் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்தால் வாழ்க்கையின் அடிமட்டத்தில் அநேக பாடுகளை அனுபவித்து பின் விடாமுயற்சியோடு முன்னேறி இருப்பதை காணலாம். நமது கைக்கு செய்யும்படி நேரிடும் எந்த செயலையும் முழு உற்சாகத்துடன் செய்ய வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. தைவான் நாட்டைச் சேர்ந்த ஒய்சி வாங் என்பவர் படிக்கும்போதே குடும்ப சூழ்நிலையின் காரணமாக அரிசி வியாபாரம் செய்தார். லாபம் அதிகமாக இல்லாததால் மர வியாபாரமும் செய்தார். இவை அவருக்கு அநேக அனுபவங்களை கொடுத்தது. படிப்படியாக முன்னேறினார். நிறைய சேமிப்பு வந்தாலும் சிக்கனமாக வாழ்ந்தார். அடிப்படை தேவைகளை மட்டும் வாங்கினார். ஆனால் ஆடம்பர வாழ்க்கைக்கு கடுகளவும் இடம் கொடுக்கவில்லை. இன்னும் கடின உழைப்பை விடவில்லை. பிளாஸ்டிக் தொழிலிலும் அதிகமாக முன்னேற்றம் கண்டார். இன்று இவரிடம் ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் இருக்கிறார்கள். பெரிய நிறுவனங்கள் உலகெங்கிலும் இருந்து வந்து அவரோடு தொடர்பு கொண்டுள்ளனர். மிகவும் சாதாரணமான வாழ்க்கையை வாடும் அவர் அனைவருக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறார். கடின உழைப்பும் விடாமுயற்சியுமே தன்னை இந்த அளவுக்கு உயர்த்தியுள்ளது என்று கூறி மகிழ்கிறார். கடின உழைப்பு ஒரு நாளும் நம்மை வெறுமையாக விடாது. ஆனால் விடாமுயற்சியோடு நாம் செயல்பட வேண்டும். எந்த வெற்றிக்கு பின்னும் கடின உழைப்பு உண்டு என்பதை மறக்கக்கூடாது. நீதிமொழிகள் 14:23. கடும் உழைப்பு லாபத்தை கொண்டு வரும், ஆனால் வெறும் பேச்சோ ஏழ்மைக்கே வழிநடத்தும். Proverbs 14:23. All hard work brings a profit, but mere talk leads only to poverty. Glory to God. Amen.